வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஆயாவின் அலப்பறைகள்ங்க. இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த பிக் பாஸ் ஆயா யாருன்றதை நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, ஜட்டித்ரா அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நீ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த பேரை நம்ம வைக்கலங்க, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஒருத்தர் தான் வச்சிருக்காருங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, கம்பெனி பொறுப்பு இருக்காது. நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள், செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். யாரை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம சொல்லிடுறோம் ஓப்பனாக, பவித்ரா பற்றி தாங்க பேச போகிறோம். பவித்ரா ஆயா பற்றி தாங்க பேச போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அதில் பார்த்தீங்கன்னா முத்து, மஞ்சு, அப்புறம் ஹேமலதா, இவங்க எல்லாமே தொடர்ந்து கமெண்ட்ஸ் போடும்போது எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, திரும்பவும் உங்களோட பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதனாலேயே ஒரு நாள் கேப் இருந்ததுன்னா கூட அடடா இன்றைக்கி ஏதாவது பேசணுமே, ஏதாவது இருந்தால் கண்டென்ட் இருந்தால் தானே பேசுகிறதுக்கு, பேசுனதையே பேசவும் ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுறதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிலாம் நீங்கள் போடும்போது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்கறதுக்கும் ஒரு சிலர் இருக்கீங்க. மாதிரி தான் வந்து நம்ம பவித்ரா சொன்னீங்கன்னா அந்த மாயாவி பவித்ரா ஆயா என்ன ஒன்று பேர் சொல்ல, இது மாதிரி பல வேஷங்களை போடுறதுல கை தேர்ந்த பவித்ராவை வந்து பேசி நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அவங்கள பற்றி தான் பேசியிருப்போம். நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களும் நம்மளோட கருத்துக்களும் ஒன்றா இருக்கிற கருத்துக்களாக நம்மளோட பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பவித்ரா என்ன பண்ணியிருக்காங்க, பர்வதமலைக்கு போயிருக்காங்கங்க. ட்ரெக்கிங் போகிறது அவங்களோட வழக்கம்னு பிக் பாஸ்க்கு உள்ளே இருக்கும் போதே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க போனது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அது அந்த பவித்ரா தான் வந்து பாதி ஃபேக்கு, அதாவது என்ன பாதி பொய் பாதி உண்மை இல்லை. அவங்க வந்து நிறைய வந்து இது மாதிரி ஆன்மீகம்லாம் போயிருக்காங்க, ஆன்மீக பயணம்லாம் அடிக்கடி போவாங்கன்றத அவங்களோட இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சுதான் இருக்குது. ஸோ இதில் அவங்க தனியாக போயிருந்தா இவ்வளோ நாள் ஃபேமிலியோடு போனாங்க, அது வேறு. இப்போ வந்து ரயானோட போனது தான் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, எல்லாரோட பேச்சுக்கும் இடமா அமைஞ்சிருக்குது. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பவித்ராவுடைய முகத்திரை வந்து கிழிக்கப்படாமலே ஒரு வேஷதாரியாக ஒரு கபடதாரியாகவே உள்ள வலம் வந்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய முகத்திரையை வந்து கிழிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணி தோத்தே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி சார் உட்பட தோத்துட்டாருன்னு தான் சொல்லலாம் பவித்ரா கிட்ட. அப்படி ஒரு கைத்தேர்ந்த நடிகை தான் இவங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட இதில் வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க, என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசாதீங்க, தப்பாக பேசிடக்கூடாது, தப்பாக பேசுகிறவங்கள வந்து நான் இது பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ப்ளஸ் வந்து தப்பாக யாருமே பேசலைங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கணும், நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டியாக ஆகணுன்றதுக்காக உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணால் அதை மட்டும் தப்புன்னு எப்படிங்க பேசுவீங்க? இதே ஃபேன்ஸோட டவுட்டாக கூட இருக்கும், அதனால் அவங்க கேட்கலாம். பட் தவறுதலாக பேசுகிறவங்கள நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நான் வந்து இது பண்ணிடுவேன் அப்படின்லாம் வேண்டாம், அவங்க பேஜ்லேருந்து எடுத்துருவேன்றீங்க. அது உங்களோட நியாயமான விஷயங்கள். ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு வார்த்தையை விட்டுருக்கீங்க, சௌந்தர்யாவை இதில் இழுத்துருக்கீங்க. நீங்கள் உள்ளே பார்க்குற சௌந்தர்யா ரயானோட பேர் வந்து அது வந்து என்ன சொல்கிறதுங்க, பிக் பாஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு ஷோக்காக நடந்த இது பேர், இதுதான் உண்மையான பேருன்ற மாதிரிலாம் பேசியிருக்கீங்க. அதாவது என்னன்னா வெளியில் வர இந்த இதை பாருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உண்மை முகம் தெரிஞ்சிச்சாமா, அதுதான் சொல்ல வரோம். ஏன்னா பிக் பாஸ்க்குள்ளே நீ எவ்வளோ வந்து மறைச்சி உன்னை ஏமாற்றி மற்றவங்களை ஏமாற்றி எல்லா வேலையும் பார்த்த, இதே பிக் பாஸே சொல்லிட்டாரு, அம்மா நீ ஒரு அழகுனி ஆட்டம் ஆடக்கூடிய ஆளுமா பவித்ரான்ட்டாரு. மஞ்சரிக்கு எப்படி ஆப்பு வச்சுன்றது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கும்போது அப்படியே நல்ல மாதிரி நடிச்சு அந்த முட்டையை முழுங்கிறதுக்கு பயங்கரமாக சீன்லாம் போட்டு மஞ்சரியை வந்து ஒரு வெளியில் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு பெண்ணு, ஒரு ஈவிலான ஒரு பெண்ணு அப்படின்றத மஞ்சரியை வந்து வெளியில் நீ காமிச்சு விட்டுட்ட. ஆனா மஞ்சரியால தான் நீ வெளியே வந்த உனக்கு தெரியலமா? ஆமா, மஞ்சரியால தான் நீ உள்ள இருந்த அப்படின்றத மஞ்சரி உள்ளே வந்திருந்தப்போ வந்து சொன்னதுக்கு நீங்கள் வந்து ஏற்றுக்கவே இல்லை. இந்த பவித்ரா என்ன அப்படிலாம் இல்லையே, நான் ஒன்று பண்ணேன், உங்களால் ஒன்றும் நான் தெரியல அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து அவங்ககிட்ட கோச்சிட்டாங்க. மஞ்சரியும் வந்து வேணாம், இப்போ நம்ம கெஸ்ட்டாக உள்ளே வந்திருக்கோம், இப்போ போய் இதை பற்றி என்ன பேச, இல்லை பவித்ரா நான் சொல்ல வந்ததை புரிஞ்சுக்கோன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் பவித்ரா கிட்ட எல்லாருமே தோற்று போயிடுவாங்க, ஏன்னா கை தேர்ந்த நடிகை அப்படின்வாங்க. ஸோ அப்படி தான் அவங்களோட ரியல் கேரக்டர் அது மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் பேசுகிறோம். இல்லை
இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஷாலும் அந்த அந்த பொண்ணு பேர் என்னது தர்ஷிகாவும் 2 பேரும் அந்யுன்யமாக இருந்ததை அப்போ பவித்ராவால் பொறுக்கவே முடியல. அது அப்படியே பொங்குது, அப்படியே வந்து அந்த பொங்கல் பானையில் பொங்குற மாதிரி பொங்கி எவ்வளோ வேலை பார்த்து சித்து வேலைகள் ஜித்து வேலைகள் மற்றவங்களெல்லாம் வந்து எப்படி கெருக்கணும் இல்லை அவங்க பேசலன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் விஷால் மேலே ஒரு கார்னர் தான் இருந்தது பவித்ராக்கு. அதாவது அதான் மகா தேர்ந்த நடிகைன்னு சொல்லலாம் இல்லையா, கை தேர்ந்த நடிகை. எல்லா வேலையும் பார்த்த பவித்ரா தர்ஷிகாவையும் விஷாலை பற்றியும் வந்து ஆனந்தி அப்புறம் அன்ஷிதா இவங்ககிட்டலாம் குறைப்பட்டு பேசிக்கிட்டா. அது மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்னால் தாங்க முடியல, என்கிட்ட பேசவே மாட்டான் விஷால் அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு பொறாமைனால இருந்து லாஸ்ட்டில் அவங்க 2 பேரோட லவ் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது ஸ்பாயில் பண்ண புட்டுக்குச்சு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமாம், அது யார் காரணம்னா பவித்ரா தான். ஸோ அதையும் வந்து அவங்க கண்ணுப்பட்டு அந்த விஷயம் வந்து அவங்களோட கண்டென்ட்டுக்கோ இல்லை ரியலாகவே 2 பேருமே லவ் பண்ணியிருந்தா கூட அந்த இடத்துல பவித்ரா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாத பாப்பா அப்படின்ற மாதிரியே முகத்தை உம்முனே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை பற்றி அப்படியே பேசிட்டு ஜெஃப்ரியை போயிட்டு நீ என் தம்பி தாண்டா, அப்புறம் வந்து அந்த சார் அவர் பேர் நல்ல பேர் வச்சுருந்தாங்களே அந்த சார்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து அப்பா மாதிரி சார் அப்படியெல்லாம் பேசிட்டு ரஞ்சித் சாரை பேசி அவரை ஒரு அந்த கோவா கேங்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஜெஃப்ரியை வெளியிலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் பவித்ராவோட லீலைகள் ப்ளஸ் வந்து அவங்களுடைய அந்த செயல்பாடெல்லாம் வந்து நெகட்டிவான ஒரு செயல்பாடு தான் உள்ள அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பேட் வைப்ரேஷன். அது ரயானா வந்து பிராக்கெட் போட்டிருந்தா கூட பவித்ரா இதான் அவங்க சொல்லணும்னா இதான் உண்மை. ஏன்னா ரயான் வந்து ஜாலியாக வந்து நம்ம சௌந்தர்யா மற்றவங்களோட செம்ம ஜோவியாக போகணும்னா இன்னொன்று சின்ன பையன் எல்லாம் ஏஜில் பெரிய ஆள் அக்கான்னு கூப்பிட முடியாது இல்லை ரியாலிட்டி ஷோவில், அதனால் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தான். ஆனால் பவித்ராவுக்கு வந்து என்ன வன்மம்னா நம்ம சௌந்தர்யாவோடய பேசுறது அவளுக்கு பிடிக்கல. அவளுக்கு வந்து ரயான் மேலே ஒரு கண்ணுங்க உள்ள வந்ததுலேருந்து. ரயான் உள்ள வரும்போது சும்மா என்ன சொல்கிறது ஹீரோ இல்லைங்க, அவன் வெளியிலையும் ஹீரோவாக தான் அவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அதே ஹீரோ ஒருத்தரை உள்ளே பார்த்ததே அவளுக்கு தாங்க முடியல. ஏற்கனவே விஷாலுக்கு பிளான் பண்ணியிருந்தா விஷால் கிடைக்கல, இப்போ ரயானோட பேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்திருக்கப்ப உள்ளே வந்ததையே ரயான் வந்து ஜாக்லினையே வந்து உன் கூடவே வரவே கூட உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்ற கேட்டகரியில் தான்மா ஜாக்லின் உன்னை நான் வச்சுருக்கேன். யார் கூடனா சௌந்தர்யா உன் கூட தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணுன்ற அளவுக்கு அவர் சொன்னது வந்து பவித்ராவுக்கு வந்து பயங்கரமாக அப்போவே ஒரு ஜெலஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க பார்த்தப்ப ரயானை ஒரு பார்வை பார்த்துருப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ அப்படி தான் அவங்க இருந்தது. லாஸ்ட்டில் பார்த்தா ஐயோ புஷ்ஷுன்னு ஆகிடுச்சே, இப்போ இவனை வந்து பேர் பண்ண முடியாதுன்ற ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் போச்சு. ரயானும் சௌந்தர்யாவும் எங்கே ஒன்றா உட்காந்து பேசினாலும் இவங்க நடுவுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. ஒரு பரிதாப உணர்வாடு அப்படியே நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் என்னடா பண்ணட்டும், நான் எதுவுமே செய்யவே இல்லை, ஏன்டா என்னை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, என்னை ஏன் கிண்டல் பண்ண, இப்படி பேசி 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 என்ன பண்ணாங்க, அந்த சௌந்தர்யா ரயானுக்கான அந்த பாண்டிங்கில் போயிட்டு விரிசல் விடுற மாதிரி இவங்க பண்ண சில சேட்டை அது பார்க்கறதுக்கே யாருக்குமே பிடிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லணும் மக்களே, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பவித்ராவை யாருக்காவது பிடிக்கும்னு சொல்லி பாருங்கள். ஒன்றுங்களே, ஏன்னா எல்லா வேலையும் பார்த்தது பவித்ரா தான். இது கேமு ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் சொல்லி உங்களை நீங்கள் வந்து நோஸ்கட் பண்ணிக்காதீங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அவன் பவித்ராலும் ஒன்றுமே இல்லை. போன சீசனில் கர்பாம்பூச்சின்னு ஒருத்தன் வந்தான், சரவணன், விக்ரம் சரவணன், அந்த மாதிரி தான் இங்கே பவித்ரா. அதில் வேற வந்து விஜய் சேதுபதி சார் வேறு கேட்டார் ஏற்கனவே, நீலாம் இவ்வளோ தூரம் வந்தது எப்படின்னு தெரியலமா, இது நான் கேட்கலாமா மக்கள் கேட்குறாங்கன்ட்டாரு. அதே மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் உள்ளே வந்து எவ்வளோ வேலை பார்த்தது, அழுகினி ஆட்டம் ஆடுற பவித்ரான்னு பிக் பாஸே சொல்லிட்டாரு. எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அப்படியே தொச்சு விட்டு போகிறது தான் பவித்ரா. அந்த பொம்மலாட்டம் டாஸ்க்லாம் அவள் பண்ணதெல்லாம் அதை வச்சு தான் அவளோட கேரக்டர் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்லாட் இருந்தும் அதில் வைக்காமல் நின்றுட்டு இருந்த பவித்ரா ஃபஸ்ட்டுன்னு தான் எல்லாருமே போட்டிருந்தோம். ஸோ இதை பார்த்துட்டு தான் இவர் நம்ம விஜய் சேதுபதி சாரும் அதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இவளை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், அவளோட ட்ரூ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் அவர் ட்ரை பண்ணி அவர் தோற்று போயிட்டாரு. என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸை கொண்டு வந்துட்டாரு, முயல் கலாடத்துக்கு வெளியே அடிடா அப்படின்ட்டு அந்த பேச்சே இல்லாமல் பண்ணிட்டாரு. அது உண்மையிலேயே வந்து ஏற்கத்தக்க விஷயங்க. அப்படி ஒரு வழியாக வந்து தான் பவித்ரா. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரக்கிங் போயிட்டு
ஆமாம், அந்த ட்ரெக்கிங்கில் தான் இப்போ இதால் தான் இப்போ பிரச்சனை. இப்போ இவங்க பேசுனது என்னென்னா, உள்ளே இருக்கிற பேரை வந்து நீங்கள் இது மாதிரி பார்த்துருப்பீங்க, இப்போ நாங்கள் தான் பேருன்ற ரியல் பேருன்னு இல்லை, உள்ள ஒரு பேரை பார்த்து நீங்கள்லாம் இவ்வளோ நாள் ரசிச்சிருப்பீங்க. ஆனால் அதே பேர் தான் வெளியில் இருக்கணுன்றது அவசியம் இல்லைல்ல. ஸோ இதுதான் ஒரிஜினாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா எல்லாருக்குமே ஒரு கொஷின் ஆகிடும்ல, அப்போ ஒரிஜினலாக வந்து இப்போ வந்து சௌந்தர்யா கூட இருந்த ரயான் வந்து இப்போ பவித்ரா கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருந்தால் எல்லாருமே என்ன நினைப்பாங்க? அதனால் வர கொஷின்ஸ் தான் எல்லாருமே அவங்கவுங்களோட கருத்துக்களை வந்து அவங்கவுங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து தெளிவாக பதில் சொல்கிறதுக்கு முடியாமல் நீங்கள் இப்படிலாம் போடுறது தப்பு, நீங்கள் ஏன் இப்படி போடுறீங்க? அப்போ அவங்க தான் இத்தனை நாள் வந்து உங்களை வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்து ரசித்து உங்களுக்கு ஓட்டு கூட போட்டிருக்கலாம். ஏன்னா இன்னொருத்தர் வர வேண்டான்றதுக்காக பவித்ராவுக்கு போட்டிருக்கலாம். அப்போ அவங்களுடைய ஓட்டுக்கள் வேணும். அப்போ அவங்க சொல்கிற விமர்சனங்களை நீங்கள் எடுத்துக்கங்க, தேவையில்லாத நீங்கள் விட்டுட்டு போகிறதுல அதுதான் உங்களுக்கு உத்தமமான விஷயம் பவித்ரா அப்படின்றது தான் சொல்ல வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் சௌந்தர்யாவையும் ரயானோட பாண்டிங்கை பிரிக்கிறதுக்கு உள்ள என்னெல்லாம் தகுடுத்த வேலையெல்லாம் பண்ணீங்கன்றது எல்லாருக்குமே அப்பட்டமாகவே தெரியுங்க. ஏங்க எத்தனை கேமரா, ஒரு கேமராவா 2 கேமராவாங்க அது உள்ளே இருந்தது, அத்தனை கேமராவில் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணீங்க எல்லாமே தெரியும். இல்லைன்னா பாருங்கள், உங்களோட ஒரிஜினல் முகத்தில் முத்து வந்து லாஸ்ட் டைமில் கிழிச்சது பயங்கர அல்டிமேட் அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரயானை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை பார்த்தீங்க. அப்போது ரயானோட எல்லா ஜட்டிகளையும் இவங்க தான் கலெக்ட் பண்ணுறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, அது வந்து முத்து சொல்லுவாங்க, என்னோடது எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இது உன்னதில்லடா, அது ரயான்துடா, ரயான்து எல்லா ஜட்டி கலரும் எனக்கு தெரியும். இதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இல்லையா? அப்போது நீங்கள் ட்ரெக்கிங் போனதை பற்றி பேசுகிறவங்கள நீங்கள் இப்படி பேசுறது, நான் வந்து இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலிலாம் சொல்லாத மாணி, இல்லை ஒரு ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் ட்ரெக்கிங் போயிருக்கீங்க, இவ்வளோ நாள் சௌந்தர்யாவோட பார்த்த ஒரு பேர் வந்து நீங்கள் ஏற்கனவே உள்ள அடையணும்னு, இப்படி தான் நிறைய சினிமாலாம் நம்ம பார்த்துருக்கோம், அடையணும்னு விருப்பப்பட்ட ஒரு பேரை நீங்கள் கூட்டு போயிருக்கீங்கன்னா அவங்களோட யார் ஃபேவரட்டாக இருக்கிறவங்க வந்து சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா தவிர்த்து பவித்ரா வந்து ரயானோட இருக்கும் போது எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம இப்படி கூட பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து நம்மளுடைய ஃபியான்சி இருக்கிறாரு, விஷ்ணு விஜய். ஆனால் நல்ல பாண்டிங், அண்ணன் தம்பி, அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்களே, அந்த பாண்டிங் தான். அந்த பாண்டிங் அதுதாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நாங்கள் உள்ளே பார்த்தது. எந்த ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே வேறு மாதிரி தப்பாக போற்றே ஆகாத, யாருமே தவறாக நினைக்காத ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் தான் ரயான்தும் சௌந்தர்யாவதும். அதில் வந்து இவங்க என்னமோ வந்து நடுவில் வந்து நான் தான் பேரு, அவங்க பேர் இல்லை. ஏங்க அவங்களுக்கு பேர் விஷ்ணு, செம சூப்பர் பேருங்க. இவர் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதில் அவங்க போடுற ட்ரெஸ், நீங்கள் என்னைக்காவது ட்ரெஸ் போட்டு ரயான் இந்த ட்ரெஸ் எனக்கு மேட்சாக இருக்குமாடா, நான் இப்படி போட்டு மாடா ஒரு நாள் கேட்டிருப்பீங்களா? ஏன்னா உங்கள் மனசில் வந்து கள்ளம் கபடம் சூதுவாது எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் சௌந்தர்யா வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜாக்லினையும் ரயான் வந்து அவன் கேட்பாங்க. முக்கியமாக ரயான்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா ஒரு பாய். ஸோ அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கா, அவனோட பார்வை அவனை மாதிரி இருக்கிற மற்ற பாய்ஸ்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்றத ரயான் மூலமாக அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே மாற்றிக்கிற ஒரு கேரக்டர். அப்போது அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை நீங்கள் பிரிக்கிறதுக்காக உள்ள வந்தீங்க. ஏற்கனவே விஷால் தர்ஷிகாவை பிரிச்சிங்க, ஜாக்லின் பயங்கரமாக ஒரு கோவா கேங்குள்ளே இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர், அவங்கள வந்து வேற மாதிரி சொல்லி ஆமாம் பிரித்து வெளியிலேயே போயிட்டாங்க. ஜாக்லின்லாம் நீ போயிட்ட வேண்டியது பவித்ரா. ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லாதம்மா, உன்னுடைய கேம் வந்து எவ்வளோ தரம் கெட்டது, அக்லி கேம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து வேலை காமிக்கிறது வந்து நாகரிகமாக இல்லை. ஆமாம், ஏன் சொல்ல வரோன்னா, நீங்கள் வந்து உள்ளே வந்து இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்து அதாவது அந்த நம்ம சொன்னோம்ல அந்த ஜட்டித்ரான்னு முத்து பேர் வச்சார் பாருங்க, என்னம்மா ரயான் இவ்வளோலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா. ஸோ இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதையே உனக்கு இத்தனை கேமரா நம்மளை வெளில காட்டுமே இந்த விஷயத்த அப்படின்னு அதையே தெரியாமல் ரொம்ப ஜாலியாகவே லாஸ்ட் டைமில் உங்களோட ரியல் ஃபேஸ் வெளியில் வந்ததை அந்த இடத்துல எல்லாருமே பார்த்துருப்பாங்க. நீயாமா இப்படியெல்லாம் பேசுவியாமான்னு முத்துவே கேட்குறாரு அந்த இடத்துல. ஸோ முத்து வந்து உங்களோட முகத்தை பிக் பாஸே கேட்டாரு, என்னப்பா பவித்ரா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தே உங்க வேலையை காமிக்கிறியான்னு. அதே தான் வந்து மக்கள் சார்பாக வந்து விஜய் சேதுபதி கேட்டாரு. ஃபைனல் டேல வந்து டான்ஸ் பண்ண விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது, வேற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க நம்ம மஞ்சரி வந்து உள்ள வந்திருந்தப்போ கூட ரயானை வந்து ஒரு எச்சரிக்கை, நிறைய சொல்லக்கூடாதுல்ல, அவங்க வெளியில பார்த்துருப்பாங்க. ஸோ உள்ள வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்சம் தள்ளி இரு பவித்ரா விட்டுட்டு. ஏன்னா ரயான் சொல்லுவாரு, இவ மஞ்சரி சொல்லுவாங்க, இவ
என்னடா முதல்ல இருந்த மாதிரி இல்லை, இப்போ சுத்தமாக ஃபுல்லாகவே வேற ஜோனில் இருக்கா, வேற மாதிரி இருக்காளேடா இவ அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா நடந்ததுன்னா நம்ம பவித்ரா மூஞ்ச கீழ்ச்சி அப்படியே காய போட்டு துணியில் வந்து அந்த வடிவேல் படத்தில் சொல்லுவாங்களே தொங்க போட்டுலாம் கிளிப்பை போட்டு அப்படி தான் சொல்லணும். ஆமாம், அது மாதிரி தான் தெரிஞ்சிருந்திருக்கோம். ஆனால் முன்னாடியே தப்பிச்சு வெளில வந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் மஞ்சரி வந்து ரயான்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ வேற மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கேட்குற, இப்போல்லாம் சௌந்தர்யா எப்படி என் கூட வந்து பெட்டில் உட்காந்து பேசுவாள்ல, அது மாதிரி இப்போ இவ வந்து என் கூட உட்காந்து பேசுகிறா, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ மஞ்சரி சொல்லுவாங்க, இல்லை இல்லை இவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளி இரு ரயான் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. இல்லை ஓவரால் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை தான் வந்து நிறைய பேர் மார்க்கிங் பண்ணாங்க. ஆனால் சௌந்தர்யாவை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க உள்ளே இருக்கிறவங்களே. அது முத்துவாக இருக்கட்டும், அந்த பவித்ராவாக இருக்கட்டும், சாஞ்சனாவாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த இதெல்லாம் வன்மம் கேங்க்கு. ஆனால் மற்றவங்கலாம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சு சொல்லிட்டாங்க, தெரிஞ்சிடுச்சு. ஆனால் பவித்ரா வந்து சௌந்தர்யாவை ஃபாலோ பண்ணி சௌந்தர்யாவுக்கு இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் கிராப் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேவலமாக இருக்குது பவித்ரா பற்றி பேச. ஏன்னா அப்படிப்பட்டதானது தான் அந்த பொண்ணு பவித்ரா. ஏன்னா இவள் நம்ம சௌந்தர்யாவே ஒரு தடவை சொன்னாங்க, இவன் என்ன மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா இப்போல்லாம். ஏன்னா இதை வந்து ஜாக்லின் ட்ரை பண்ணாங்க, சௌந்தர்யா மாதிரி உதட்ட பிதுக்கி அழறது, சிரிக்கிறது, கொஞ்சறது, தலையை ஆட்டி ஆட்டி பேசுறது, இதெல்லாம் வந்து ஜாக்லின் ஃபாலோ பண்ணாங்க, நல்லாவே இல்லை. அதை ரயானே கலாய்ச்சர் பண்ணி இன்னும் அவ்வளோ மாதிரி பண்ணுற அப்படின்னு சௌந்தர்யாவே சொல்லுவாங்க. இவ வந்து பவித்ரா வந்து என்ன மாதிரி முகத்தை வச்சுக்கிறா அப்படின்ற மாதிரி. நிழல் ஒன்றுன்னா நிஜம் ஒன்று, நிஜம் தான் அது. நீங்கள் வந்து அவ்வளோ மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் யார் ட்ரை பண்ணாலும் முடியாது. அதே மாதிரி சௌந்தர்யா ரயானோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பேருன்னு சொல்லாதம்மா, அந்த பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு அடையாளம், நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். இத்தனை சீசனில் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு தான் பார்த்த எல்லாருமே, அதாவது பிக் பாஸ் பார்க்குறவங்களோட எல்லாரோட கருத்துமே இருக்கும். எல்லாருமே விரும்பி பார்த்த அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பேருன்னு சொல்லி நீ பேராக இருக்கணும் ரயான் கூடன்றதுக்காக அவளை வந்து அது மாதிரி சொல்ல வேணாம் பவித்ரா. இதெல்லாம் நீ சொன்னதாம்மா, நீ ட்விட்டரில் போட்டிருக்க. இதே மாதிரி நாங்கள் சொன்னது பொய்யா உண்மையான்றதை நீங்கள் பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு அவர் பேஜை போய் பாருங்க. பொறுப்பு இல்லைம்மா, எங்கள் சேனல் இது வந்து நாங்களே டிஸ்க்ளைமர், நாங்கள் பொறுப்பு கிடையாதுமா. ஆமாங்க, இதெல்லாம் பவித்ரா வந்து அவங்களுடைய போஸ்ட்டில் போட்டிருந்த தான் ட்ரெக்கிங் போனது, இந்த நாங்கள் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள். மக்கள் வந்து இன்னும் நிறைய பேசியிருக்காங்க. அதாவது வயசு வித்தியாசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவங்க 33, அவருக்கு வந்து 24, இதெல்லாம் எடுத்தே வந்து மக்களே போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பவித்ரா, நீங்கள் அமைதியாக பேசுகிறவங்க பேசட்டும், உங்களுக்கு அதில் மனசில் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போங்க, அவ்வளோதான் நம்ம பவித்ரா கொடுக்குற இதுவாக இருந்தது. எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெளியில் நடக்கிற சில விஷயங்கள், பிக் பாஸ் பிரபலங்களை பற்றி ட்ரெண்ட் ஆகிற கருத்துக்களை மட்டும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நாங்கள் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.